சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. பாட்டி எல்லாரும் வாங்க, கற்பூரம் ஆரத்தி காட்ட போறேன். சரிம்மா. அம்மா வாமா. மா வாங்க சாமி கும்பிடலாம். சரி என்னங்க வாங்க சாமி கும்பிடலாம். ராமா போடுறான்னு பாப்போம். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். சரிங்க அண்ணி. அண்ணா வாண்ண. நான் வரல. சின்ன எல்லாரும் போறோம், வாண்ண நீயும். இல்ல வா வாண்ண, வா வாங்குறல. வா. சரி வா. ஆதிரி அக்கா, இந்த நாள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இப்படி ஒரு நாள் என் லைஃப்ல வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடியாகி பூஜை எல்லாம் பண்ணதே இல்ல. இந்த மாதிரி என் அம்மாவும் அண்ணனும் பார்த்தாங்கன்னா தலை சுத்தி மயக்கமே போட்டுருவாங்க. அடியே, உன் அம்மாவும் உன் அண்ணனும் என்ன மயக்கம் போடுறதே? நாங்களே இப்ப மயக்கமாத்தான் நின்னுகிட்டு இருக்கோம். என்னக்கா எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க? நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படி மாறி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிரி அக்கா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எப்படி இந்த குடும்பத்தை உங்க குடும்பமா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் இப்போ இத என் குடும்பமா நினைக்கிறேன். இது நான் வாழ வந்திருக்கிற வீடு. இங்க இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வாழ வச்சு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அக்கா, நீங்க இந்த வீட்டு பெரிய மருமகளாவும் நான் சின்ன மருமகளாவும் இருந்து 2 பேருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேத்தி கொண்டு போவோம். என்னக்கா சொல்றீங்க? சரி சத்யா. சரிதான். 2 பேரும் ஒரு முடிவே இல்லாம மாறி மாறி பயங்கரமா நடிக்கிறாளுங்களே, இவளுங்களை என்னன்னு சொல்றது? சரிக்கா, நான் இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லணும். சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணி, உங்கள மாதிரியே சின்ன நீயும் ரொம்ப நல்லவங்கள மாறிட்டாங்கல்ல? ஆமாமா ஆதிர, நீ மட்டும்தான் சத்யாவை மாத்திட முடியும்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. உன்னோட நம்பிக்கை பழிச்சிருச்சுமா. சத்யாக்குள்ள எவ்வளவு நல்ல குணமும் நல்ல மனசும் இருந்திருக்கு பாத்தியா? அதை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவ நம்ம கிட்ட வெறுப்பையும் கோபத்தையும் காட்டிக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப அவளை பாக்குறப்ப அந்த பழைய சத்யாதான்னு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அவ மாறிட்டா. என்ன சொல்ற ஆதிர? சத்யா ஏதோ ஒரு பிளானோட தான்
இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். பாவம், அது இவங்களுக்கு தான் புரியல. இவங்க சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்பல. என்னம்மா அதிர? ஆமா மாமா, உண்மைதான். இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தப்பா எதுவும் நடக்காது. சரிம்மா அதிர. சரிம்மா, காலையில சந்தோஷமா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்த வேலையை பாப்போம். வாங்க பாப்பா. வாங்க பாட்டி. சத்யாவுக்கு அவ கழுத்துல இந்த தாலி ஏறினதுல கொஞ்சம் கூட பிடிக்கல. அதை தடுக்கிறதுக்காக அவ என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தான். அது நடக்கலன்னதுமே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை விட நல்ல மருமகன்னு பேர் எடுத்த. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை உடைக்கிறதுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாலும் தோணுது. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்னோட இடத்த பிடிக்கணும். அதனாலதான் இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இனிமே இந்த வீட்ல பெரிய மருமகளா சின்ன மருமகளாங்கிற போட்டி தான் பெரிய போட்டியா இருக்க போகுது. நீதான் எனக்கு துணையா இருந்து சத்யா கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்த தெம்போ தைரியமும் எனக்கு கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ண.